ஜனநாயகன் தணிக்கை விவகாரம் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விஜய் நடித்திருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டது தொடர்பான வழக்கினுடைய விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வு முன்னிலையில் தற்போது விசாரணை தொடங்கியிருக்கிறது. தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் முன்பாக விசாரணை தொடங்கியிருக்கிறது. இரு தரப்பிலிருந்துமே 30 நிமிடங்கள் வாதங்களை முன்வைக்க இருப்பதாக தலைமை நீதிபதியிடம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். முதலாவதாக தணிக்கை வாரியம் சார்பாக வாதங்களை முன்வைத்து சென்னை உயர்நீதிமன்ற அமர்வில் அவர்கள் தரப்பு வாதங்களை பேசி வருகிறார்கள். ஏற்கனவே இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் சென்றிருந்த நிலையில் தணிக்கை வாரியம் சார்பாக தணிக்கை வாரியம் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று வழங்குவதில் மறு ஆய்வுக்கு அனுப்பியிருக்கிறோம். இதை முறையாக தயாரிப்பு நிறுவனம் ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்திற்கு நாங்கள் முன்கூட்டியே தெரிவித்திருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தணிக்கை சான்றிதழ் வழங்குவதில் நாங்கள் நிராகரிப்பு என்ற எந்த நடவடிக்கை எடுக்காததற்கு முன்னதாகவே வழக்கிற்கு வந்திருப்பதாக தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் தரப்பினுடைய வாதத்தை முன்வைத்து பேசி வருகிறார்கள். ஏற்கனவே 5ஆம் தேதியே, அதாவது ஜனவரி 5ஆம் தேதியே தணிக்கை வாரியம் சார்பாக மறு ஆய்வுக்கு அனுப்பியிருக்கிறோம் என்ற தகவலை தயாரிப்பு நிறுவனத்திற்கு தாங்கள் தெரியப்படுத்தியதாக தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து நீதிமன்றத்தில் அவர்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்து பேசி வருகிறார்கள். அதே போன்று ஜனவரி 7ஆம் தேதி வாதங்கள் முடிந்திருக்கக்கூடிய நிலையில் 9ஆம் தேதி தான் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் போன்ற வாதங்களை முன்வைத்து தற்போது தணிக்கை வாரியம் சார்பாக வழக்கறிஞர் பேசி வருகிறார்கள். பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து என்னென்ன பதில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது ராஜ்குமார்? பட தயாரிப்பு நிறுவனம் பொறுத்தவரை தற்போது தலைமை நீதிபதி அமர்வில் அவர்கள் தரப்பினுடைய வாதங்களை முன்வைத்து பேச இருக்கிறார்கள். தற்போது வரை ஒரு 10 நிமிடமாக தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்துதான் வாதங்களை முன்வைத்து பேசி வருகிறார்கள். இதற்கு பின்னதாக KVN தயாரிப்பு நிறுவனம் அவர்கள் தரப்பினுடைய வாதங்களை முன்வைக்க இருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் வாதங்கள் முன்வைத்திருப்பது தணிக்கை வாரியம் தணிக்கை சான்றிதழ் வழங்குவதில் காலதாமதம் செய்கிறார்கள் என்ற ஒரு வாதத்தை தான் தொடர்ச்சியாக KVN தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பு குழு கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திரைப்படத்தை தயாரித்திருக்கிறோம். இதற்கு பின்னதாக பலரின் தயாரிப்பு நிறுவனம் உள்ளிட்ட திரைப்படத்தை வெளியிடுவதற்காக நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம் போன்ற தகவலை எல்லாம் அவர்கள் ஏற்கனவே வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். எனவே உச்ச நீதிமன்றத்திற்கு ஏற்கனவே தலைமை நீதிபதி அமர்வில் காலதாமதம் இருக்கிறது என்று KVN தயாரிப்பு நிறுவனம் உச்சநீதிமன்றம் சென்றிருந்தார்கள். ஆனால் உச்ச நீதிமன்றமும் மனுவை ஏற்றுக்கொள்ள முடியாது, நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி இதற்கு தீர்வு காணுங்கள் என்று தயாரிப்பு நிறுவனத்திற்கு அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருந்தது. எனவே அதன் அடிப்படையில் தற்போது மீண்டும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை அமர்வில் விசாரணை தொடங்கியிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தயாரிப்பு நிறுவனம் அவர்கள் தரப்பினுடைய வாதங்களை முன்வைத்து பேச இருக்கிறார்கள். எனவே 30 நிமிடத்திற்கு பிறகு இன்று நடக்கக்கூடிய இந்த விசாரணையின் அடிப்படையில் தலைமை நீதிபதி இந்த வழக்கில் என்ன உத்தரவிட இருக்கிறார் என்று தெரியும். ராஜ்குமார், டிசம்பர் 18ஆம் தேதி முதல், அதாவது பட தயாரிப்பு நிறுவனம் படத்தை தணிக்கை வாரியத்திற்கு அனுப்பியது முதல் தற்போது வரை என்ன நடந்தது அப்படிங்கறத ஒரு சின்ன நினைவுகூரல் பண்ணலாம். அதாவது ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்படத்தை திரையிடுவதற்காக KVN தயாரிப்பு நிறுவனம் திட்டமிட்டிருந்தது. ஆனால் ஜனவரி 5ஆம் தேதி இரவு வரை தணிக்கை சான்றிதழ் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டதாகவும் தற்போது வரை தணிக்கை சான்று கிடைக்கவில்லை என்று ஜனவரி 5க்கு பிறகு தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார்கள். ஏற்கனவே அவர்களுடைய ஆரம்ப கட்டத்தில் தனி நீதிபதியிடம் வைத்திருந்த வாதங்கள் தயாரிப்பு நிறுவனம் சார்பாக ஜனவரி 18ஆம் தேதியே தணிக்கை சான்று பெறுவதற்காக ஜனநாயகன் திரைப்படத்திற்கான காட்சிகள் பார்க்கப்பட்டது. ஆனால் சென்சார் போர்டு தணிக்கை சான்று வழங்குவதில் தொடர்ச்சியாக காலதாமதத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஜனவரி 9ஆம் தேதி தமிழகம் உள்ளிட்ட வெளிநாடுகளிலும் நாங்கள் ஜனநாயகன் திரைப்படத்தை திரையிட திட்டமிட்டிருக்கிறோம். எனவே உடனடியாக தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்றுதான் KVN தயாரிப்பு நிறுவனம் இந்த வழக்கில் ஆரம்ப கட்டத்தில் அவர்கள் வைத்த வாதம். ஆனால் தணிக்கை வாரியம் சார்பாக இதில் சில காட்சிகள் ஆட்சேபனை இருக்கிறது என்று நீதிமன்றத்தில் அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக மத ரீதியாக பயன்படுத்தியிருக்கக்கூடிய காட்சிகள், அதே போன்று பாதுகாப்பு சின்னங்களினுடைய காட்சிகள் காட்சிப்படுத்த இருப்பதில் தகுந்த நிபுணர்களிடம் ஆலோசனை பெறவில்லை. இது இரண்டும் ஒரு ஆட்சேபனை இருக்கிறது. மேலும் இதை மறு ஆய்வுக்கு செய்வதற்காக தணிக்கை வாரியத்தினுடைய மேல் கமிட்டிக்கு அனுப்பியிருப்பதாக தணிக்கை வாரியம் தெரிவித்திருந்தார்கள்.
தனி நீதிபதி திரைப்படத்தை வெளியிடுவதற்கான அனுமதி அளித்ததுக்கு பிறகும், அதாவது அதற்கான தீர்ப்பு ஜனவரி 9 கிடைத்தது. ஆனால் உடனடியாக தணிக்கை வாரியம் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்கு வந்திருந்தார்கள். இந்த மேல்முறையீட்டுக்கான விசாரணை தான் தற்போது 2வது கட்டமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் ஏற்கனவே காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் சில நாட்களுக்கு முன்னதாக KVN தயாரிப்பு நிறுவனம் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியிருந்தார்கள். ஆனால் அங்கேயும் இந்த மனுவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, நீங்கள் சென்னை உயர்நீதிமன்ற அமர்விலே இதற்கான தீர்வை நீங்கள் பெற்றுவிடுங்கள் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்ததற்கு பிறகு தற்பொழுது மீண்டும் இதற்கான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்று இருதரப்பு வாதங்களையும் நிச்சயமாக தலைமை நீதிபதி கேட்டு இந்த வழக்கினுடைய உத்தரவு என்ன என்று இன்று மதியத்திற்கு பிறகு தெரியும்.